உடல் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Taste Daily. Taste the Daily. இன்றைய சாய் சித்ரா சின்னத்திரை நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் தொலைக்காட்சி நடிகையும் செய்தி வாசிப்பாளருமான ஸ்ரீவித்யா சங்கர். ஜெயா தொலைக்காட்சியிலும் கலைஞர் தொலைக்காட்சியிலும் பல ஆண்டுகள் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் செய்தி வாசிப்பாளராகவும் பணியாற்றிய ஸ்ரீவித்யா சங்கர் கலைஞர் மு. கருணாநிதி, புரட்சித் தலைவி ஜெயலலிதா இருவருடனும் மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர். எண்ணற்ற சினிமா மற்றும் அரசியல் ஆளுமையை பேட்டி காணுகின்ற வாய்ப்பினை பெற்ற இவரை தொலைக்காட்சி நடிகையாக அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர். சமீபத்திலே ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர்ஸ் உட்பட பல தொலைக்காட்சி தொடர்களில் தன்னுடைய நடிப்பு முதிரையை பதித்துள்ள ஸ்ரீவித்யா சங்கர் ஒரு தொலைக்காட்சி நடிகையாகவும் செய்தி வாசிப்பாளராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களை பெரிதும் இருக்கிறதுனா ஒன்று செய்தி, இன்னொன்று தொடர்கள். ரெண்டுலையுமே நீங்கள் அங்கம் வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். எங்கே ஆரம்பிச்சது இந்த பயணம்? இது ஒரு ஆக்சிடென்டல் என்ட்ரி அப்படி தான் சொல்லணும். என்னன்னா எல்லாரும் மீடியாவில் இருந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் கல்யாணம் ஆகி போகிறதுன்னு இருக்கும். நான் கல்யாணம் ஆகி என்னோட 2 குழந்தைங்க ஆஃப்டர் 8 years ஆஃப் மை மேரேஜ் நான் மீடியாக்குள்ளே வரேன். அதுவே அதனால தான் அப்படி சொன்னேன். என்னோட என் டாட்டர் டெலிவரி ஆகி மெட்டர்னிட்டி லீவில் இருக்கும்போது நான் அமெரிக்கன் ரெமடிஸ்னு ஒரு ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. அந்த மெட்டர்னிட்டி லீவில் இருக்கும்போது தான் நிலா டிவின்னு ஒரு சேனல் ரபிபன் ஆரம்பிச்சிருந்தார். அதில் என்னோட ஃப்ரெண்டு நியூஸ் ரீடராக பார்த்தேன், மாலதி ஜனார்தனன். அவங்க அப்புறம் சன்லேயும் இருந்தாங்க. அவங்களும் நானும் கலீக்ஸ். அப்போது நான் லீவில் வீட்டில் இருக்கும்போது டிவி பார்க்கும்போது மாலத்தியே நியூஸ் படிக்கும்போது நம்ம ஏன் படிக்க முடியாது, இப்படி இதை தெரியாதனமாக தினமலர் இன்டர்வியூவில் வேற சொல்லிட்டு அவளுக்கு இப்படி சொல்லிவிட்டு மாலத்தியே படிக்கும்போது நான் படிக்க முடியாதான்னு. என்னன்னா அவங்க ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ், தமிழே இல்லாமல் ஒரு இதில் தமிழ் செய்தி வாசிப்பாளராக இருக்கும்போது நம்ம ஏன் பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்லாம் நினச்சேன் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் தமிழ் லிட்ரேட்டாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டுக்கு வர முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது இல்லைங்கிறது அதை பார்த்தம்போது எனக்கு தெரிஞ்சதுலேருந்து அந்த தேர்ஸ்ட் எனக்கு எப்படியாவது நம்ம இதை பண்ணணும், நியூஸ் ரீடர் ஆகணும். அப்போ நிறைய கொஸ்டின்ஸ், கல்யாணம் ஆயிருக்கு, இப்போ குழந்தை வேற போகுது, இப்போ நம்ம ஃபுல்லாகவே பாடி சேஞ்ச் ஆகிருப்போம், இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எப்படி, பட் வை டோன்ட் வி ட்ரைன்ற இது மட்டும் ஒரு இருந்துகிட்டே இருந்தது. மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு ஒரு 4 months கழித்து ஆஃபீஸ் ரெஸ்யூம் பண்ணுறேன். பட் அப்பையும் நான் நியூஸ்க்கு என்னோட தாட் இருந்துகிட்டே இருந்தது. சன் நியூஸ் சேனல் ஆரம்பிச்சிருந்த டைம், அந்த டைமில் நியூ ஆங்கர்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ என் ஹஸ்பண்ட்டை நான் கேட்டுகிட்டே இருந்தேன், இதை பண்ணலாமா வேணாம். நீ என்ன நியூஸ் ரீடரா அப்படிங்கிற மாதிரி அவர் இதுவாக எடுத்துட்டார். ஐயோ இப்போ நம்ம எப்படி இதை கேட்குறது, திருப்பி கிடைச்சா நான் பண்ணட்டுமா இப்படி பேசிகிட்டே இருந்தேன். அவர் என்ன தோணுச்சோ, உங்களுக்குலாம் எங்கே கிடைக்க போகுதுன்னு நினச்சி சரின்னு சொல்லிட்டாரோ என்னவோ தெரியல. சரி கிடைச்சா பண்ணணும், ஓகே இந்த நம்பிக்கையில் சொல்லிட்டார். கிடைக்காதுன்னு நினச்சி அவர் சொல்லிட்டாரு. அந்த எஸ்ஸை நான் அப்படியே பத்திரமா பிடிச்சிட்டேன். சரி அவர்கிட்ட பர்மிஷன். அப்புறம் கிடைச்ச டைமில் நீ என்ன நியூஸ் படிக்க, உங்கள்கிட்ட கேட்டு தானே பண்ணேன்ட்டு அவரை இது பண்ணிட்டேன். பட் அந்த டைமில் என்னாச்சுன்னா அங்கே ஒரு 1 month கண்டினியூஸாக வரணும், நியூஸ் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், நான் அப்போ தான் ஆஃபீஸ் திருப்பி ரெஸ்யூம் பண்ணியிருக்கேன், நம்ம மார்னிங் வரட்டுமா என்னன்னு கேட்டால், அதெல்லாம் முடியாது மேடம், மார்னிங் 10:30 வாங்க, 5 o'clock வரைக்கும் இருந்துட்டு போங்க. நாங்கள்
ஒரு அப்போ டைம்லேயே ஒரு 99-2000லேயே நம்ம ஒரு 15,000-17,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருக்கோம். ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்பெனி நம்மளுக்கு பார்த்துருக்கு. அதை ஃபோர்கோ பண்ணிட்டு போக முடியாது. ஆனால் என்ன நம்மளுக்கு இது இருக்குது, ஹோப்ஸ் இருக்குது, வில் பிகம் நியூஸ் ரீடர், பெரிய ஒரு பர்ஃபார்மராக வருவோமா என்னன்ற ஒரு பயம்லாம் இருந்தது. ஸோ நானே விட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகே சார், பட் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடச்சி நாமளாக நோ சொல்கிறேன்னா அது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான இதுவாக இருக்கும். அப்படி தான் வந்து நான் என்ன பண்ணேன், சரி ராஜ் டிவி அப்போ இருந்தது, ராஜ் டிவி ஜெயா டிவி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இதுதான் இருந்தது. ஸோ இவங்களோட ஃபார்மேட்டில் நான் அங்கே அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி ரெண்டுத்துலேருந்தும் ஒரே டைம் கால் வந்தது. 2 ஸ்டூடியோவும் அட்டன் பண்ணேன். அப்போது ஒரு 12 o'clock ராஜ் டிவி இதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு இது ஆடிஷன் போயிட்டு அப்புறம் அங்கே எல்லாருமே கேட்டாங்க, நீங்கள் நியூஸ் ரீடரா? ஏன்னா நான் 3 வாட்டி இந்த இன்டர்வியூ போனதில் நமக்கு அது பழகி போயிடுச்சு. அங்கே போய் உட்காந்தது அதுவா நேமு இதெல்லாம் படிச்சுட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம், ஒரு பயமே இல்லாமல். அப்புறம் அங்கே மகேந்திரன் சார் சீஃப் எடிட்டர் இருந்தார் நியூஸில். அப்போ அவர் தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு செலக்ட் ஆகிறீங்க, பட் ஒரு 15 to 20 days இங்கே ட்ரைனிங் வரணும். ஐயோ இதுதான் சார் எனக்கு பெரிய ப்ராப்ளம், இந்த மாதிரி சன்னில் கேட்டோம், எனக்கு ஒர்க்கை விட்டுட்டு வர முடியல அப்படின்னு. அப்புறம் வந்து ஓகே யோசிச்சுட்டு சொல்லுங்கள், நீங்கள் ஒரு 10-15 days வரணும்னு. நம்ம ஒர்க் ரெஸ்யூம் பண்ணி எப்படி வெளியே மறுபடியும் வந்து ஆஃபீஸில் எப்படி லீவ் கேட்குறதுங்கிற ஒரு பயம்தான் எனக்கு. ஏன்னா ஆஃபீஸை விட்டுட்டு இங்கே வர இஷ்டப்படலை நான். அந்த துணிச்சல் அப்போ இல்லை, கண்டிப்பாக இல்லை. அப்போது ஊரில் ஏதோ ஒரு டெத்துன்னு வரும்போது என்னோட மதர்இன்லா போக வேண்டியதாக இருந்தது. மாமா வந்து கொஞ்சம் சிக், அவருக்கு வேலைக்கு மருந்து கொடுங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஆஃபீஸில் போய்ட்டு எனக்கு 1 வாரம் லீவ் கொடுங்க அப்படின்னு. அப்படியே மகேந்திரன் சார் கிட்ட கால் பண்ணி, சார் நான் ஒரு 1 week ஆடிஷன் வரேன், நீங்கள் முதல்ல வாங்க மேடம் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு. ஸோ இவருக்கு எல்லாம் மார்னிங் கடகடன்னு ரெடி பண்ணி மாமாக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் வச்சுட்டு 2-wheeler எடுத்துகிட்டு போவேன் ஜெயா டிவிக்கு போயஸ் கார்டனில். ஸோ அப்போ அங்கே போய் மார்னிங் ஒரு 10:30க்குள்ளே போயிடுவேன். ஆஃப்டர்நூன் புல்லட்டின் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுவேன் 1 week. அது முடித்து ஒரு சண்டே அன்றைக்கி ஒரு டெஸ்ட் பார்த்தாரு. ஓகே அப்படின்னு. என்ன ஓகேன்னு சொல்லி அப்புறம் ஒன்றுமே சொல்லலை. அப்புறமா தான் அங்கே வந்து வீக்லி ஷெட்யூல் சண்டே தான் போடுவாங்க. நெக்ஸ்ட் வீக்குக்கு யார் யார் என்னென்ன புல்லட்டின் ஒரு வாரத்துக்கு உண்டானது தான் போடுவாங்க. அப்போ பார்த்தா அடுத்த நாள் மார்னிங் எனக்கு ஜெயா டிவிலேருந்து கால் வருது, மேடம் வெனஸ்டே மார்னிங் 7 o'clock நியூஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஹாப்பி, த ஜேர்னி ஸ்டார்டட். அது ஒரு 6-7 மாத குழந்தையா இருக்கிறபோது, என்னோட பாப்பா இருக்கிறபோது தான் நான் வந்து ஒரு கேமரா ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்தேன். இதுக்கு வந்து ரோல் மாடலாக யார் எடுத்துக்கிட்டீங்க அப்போ? நான் படிச்சுட்டு இருந்த காலத்தில் எனக்கு வந்து சோபனா ரவி, சந்தியா ராஜகோபாலன் ரொம்ப பிடிக்கும். சோபனா ரவி ரொம்ப கிளியராக இருக்கும் அவங்களது. எங்கே பேசினாலும் நம்ம உள்ளே வேலை பண்ணிட்டு இருந்தா கூட அந்த ஆடியோ வந்து நம்மளுக்கு ஆடிபிளாக இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும். சந்தியா ராஜகோபாலன்தும் எனக்கு அவங்களோட அட்டையர், அவங்க பேசுறது, ஒருவேளை என்னோட டோனும் அவங்க டோன் டவுன் ஒரு மாதிரி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணதுனாலையும் என்ன நினச்சேன், அப்படி எப்போ படிக்கணும் அப்படின்னாலும் நம்மளை பார்த்தவங்களுக்கு மட்டும் அது புரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. எங்கேயோ இருந்து ஒருத்தங்க கேட்குறாங்க பாருங்க, ஆல் இண்டியா ரேடியோவில் கேட்டால் எப்படி அந்த டிக்ஷன் கிளியராக இருக்குமோ அதை மாதிரி இருக்கணும்னு தான் நான் வந்து அவங்கள பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன். ஸோ நானே அப்படி ஒரு ரீடராக வருவேன்னு நினச்சும் போது நிச்சயமாக நான் அந்த ஃபனட்டிக்ஸ், அந்த ப்ரொனன்சியேஷன் அதில் நான் ரொம்ப கீனாக இருந்தேன். எந்த இடத்துலையுமே நம்ம படிக்கிறதுல ஒரு கிளாரிட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ நம்ம பார்த்தவங்க தானே நம்மளுக்கு ஆதர்ஸ் இவங்களா இருப்பாங்க. அப்படி சந்தியா அண்ட் சோபனா ரவி மேடம். நீங்கள் முதல்ல ஒரு வாரம் ஸ்டடி பண்ணீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? என்னென்ன விஷயங்கள்லாம் நியூஸ் படிக்கிறதுல பிரச்சனையாக இருக்கக்கூடும், எதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னு நினச்சிங்க? உண்மையாக சொல்ல போனால் சார், பயங்கரமான ஒரு நைட்மேர். அப்படியா? என்னன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கிறதோட தமிழை முடிச்சிடறோம். ஆஸ் இட் இஸ் நம்ம ஒரு பெரிய இங்கிலீஷ் லிட்ரேச்சர், நான் வந்து இதுலேருந்து வந்திருக்கேன், லண்டன்லேருந்து வந்திருக்கேன், நம்மளுக்கு இங்கிலீஷ் தான் எல்லாம் தெரியுங்கிறது இல்லை. பட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து தமிழ்லேருந்து நம்ம மாறி ரொம்ப டைம் ஆச்சு. ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் போயிட்டு ஒரு 10 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது நல்லா தமிழ் தெரியும், ரொம்ப பிடிக்கும் தமிழ். ஆனால் நம்ம இங்கிலீஷ் கலக்காமல் பேசுகிறதே இல்லை. இப்படி இருந்துட்டு நான் இதுக்கு தயாரான இந்த 1 வாரம் மட்டும் இல்லை, இந்த 1 வாரம் இங்கே வந்து உட்கார்றதுக்கு நான் சும்மா இல்லை. எப்போ நான் இதை இஷ்டப்பட்டேனோ அப்போவே எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலோ இல்லை யாரும் இல்லாமல் ஒரு டோர் அடைச்சிட்டு கண்ணாடி முன்னாடி போய் உட்காந்துப்பேன். டெய்லி நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அதை எடுத்து மடியில் வச்சுப்பேன். அப்படி நியூஸ் பார்த்து நம்ம கண்ணாடி பார்ப்பேன், இங்கே பார்ப்பேன், இப்படி தானே படிக்கிறாங்க எல்லாரும்ன்ட்டு மடியில் பார்ப்பேன், கண்ணாடி பார்த்து படிப்பேன். அப்போது நம்ம நார்மல் நியூஸை படித்தா நம்மளோட நியூஸ் ரீடராக வர முடியாது. அந்த எடிட்டோரியல் இருக்கும் பாருங்கள், எல்லா இதோட ஜேர்னல், அந்த எடிட்டோரியலை மட்டும் எடுத்து வச்சு படிக்கணும்னு தமிழ் பேப்பரில்.
அப்படி நான் படிக்க ஆரம்பித்த போது இந்த தலாய் லாமா நியூஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். தலாய் லாமான்றதே நான் எழுத்து கூட்டி படிக்கிறேன். என்ன இது என்ன ஒரு பேர் அப்படின்னே தெரில. அந்த எடிட்டோரியல் பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருக்குது. நாம பேசுகிற தமிழ் வேறு, இதில் இருக்கிற தமிழ் வேறு அப்படின்னு வரும்போது ஒரு 2 சென்டென்ஸ் கூட நான் முழுசாக தப்பு இல்லாமல் படிக்கலை. அவ்வளோ எழுத்து கூட்டி படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா போகிறதுக்கு முன்னாடி டெய்லி ஐ ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் ரீடிங் ஏ நியூஸ் பேப்பர். அதில் என்ன வேணால் இருக்கட்டும், நம்ம முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம், ஆனால் எடுத்து வச்சு இப்படி படிக்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு 10 நாள் திக்கி தான் படித்தேன். ஒரு எடிட்டோரியல் காலம் கூட ஒரு ஃப்ளோவாக நான் படிக்கலை, அப்படி திக்கி இருந்தது. பட் 1 மாதம் 2 மாதம்லாம் வரும்போது ஐ குட் சி தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் மீ தட் அப்போது எங்கே பாஸ் விடணும், நம்ம எந்த இடத்துல, அப்போ எப்படி நிமிர்ந்து பார்க்கலாம். அண்ட் நான் அது பண்ணும்போதே என்ன பண்ணேன்னா, நம்ம படித்தா மட்டும் போகாது. ரீடிங்க்கு வந்து ரேடியோ இதில் இருக்கா இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. நம்ம மாட்டுக்கு இங்கே ஒரு வார்த்தை நம்மளுக்கு சரியாக வரலன்னா நம்ம வாயின்னு இப்படி போகும். அப்போ அந்த கேமராவில் நம்ம பார்க்கும்போது பார்த்தா நம்மளே அசிங்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல். ஸோ நான் எல்லாமே என்னை பார்த்து கரெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு எனக்கு ரோல் மாடலாம் தெரியல. பட் இது ஒரு கற்றுண்டு வரணும். ஒரு இப்போலாம் நிறைய ட்ரைனிங் அகாடமிஸ் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லை இப்போ. ஆமாம், நானாக வந்து இப்படி பார்ப்பேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற பேர்னா நான் பார்க்கும்போது எனக்கு தெரியும் என் கண்ணும் வாயும் வேறு ஆங்கிளில் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி வந்தோம். கண் சிமிட்டாமல் ஒரு இடத்த பார்த்து படிக்கிறது, இதில் வந்து சந்தோஷமாக இருக்கும், துக்கமாக இருக்கும், பட் எதையுமே ரியாக்ட் பண்ணாமல் நம்ம படிக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த 3 மாதம் எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா தெரில. நானாகவே வந்து என்னை க்ரூம் பண்ணிட்டு தான் ஒரு கேமரா முன்னாடி போய் உட்காந்தேன். பட் அங்கே போகும்போது சேலஞ்சஸ்ன்னு என்ன பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் வாஸ் ரியலி அ சேலஞ்ச் ஃபார் மீ. வேர்ல்ட் நியூஸ் வரும், அதில் இருக்கிற பேர், ஊர், இதெல்லாம் நம்ம அன்னைக்கு ஒரு நாள் நான் போய் அங்கே உட்காரும்போது என்னோட ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகுறது ஃபுல்லாக அப்படியே முடிஞ்சது. அப்படிதான் எனக்கு இந்த ஆடிஷனுக்கு எல்லாம் போகும்போது நிறைய பேரை கூப்பிட்டுருப்பாங்கல்ல, அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு நியூஸ் புல்லட்டின் அப்படி ஸ்க்ரோல் பண்ண விட்டுருப்பாங்க. அது முதல்லேருந்து போயிட்டே இருக்கும். நம்ம போய் உட்கார்ற நேரம் முடிய போகிற ஸ்டேஜ் வந்துச்சு, வேர்ல்டு ஸ்போர்ட்ஸுன்னு. இப்போ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போய் உட்காந்து கூட அங்கே படிக்கிற போதே எனக்கு தக்குன்ட்டு இந்த வேர்டா ஏன்னா அப்படிதான் இருந்தது. பட் அந்த 1 வீக் நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக ஒரு நியூஸ் புல்லட்டின் ஃபுல்லாக படிக்கிறோம்ல. அதுக்கப்புறம் ரொம்ப சேலஞ்சாக இருந்தது அம்மாவோட அறிக்கை. ஜெயா டிவி கேமராவில் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். படிக்கிற போது பார்த்தா நல்ல வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தை புதுசாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களோட அறிக்கையில் ஏதாவது 1-2 வார்த்தை வந்து நம்ம அது வரைக்கும் கேட்டிருக்கவே மாட்டோம். மேடமோட இதில் எல்லாம் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. ஆமாம், அவ்வளோ கிளியராக வரும் அந்த மாதிரி இது. ஸோ அதுலேருந்து என்ன ஆச்சுன்னா நியூஸை ரொம்ப கெயினாக பார்த்து அதுலேருந்து படிக்க ஆரம்பிச்சு எல்லாம். ஆனால் அப்போல்லாம் உங்களுக்கு VSNL போய் தான் வந்து கேசட் கொடுத்து தான் வந்து ஆன் ஏர் போகும். இப்போ இருக்கிற இது இல்லை. தோ இட் இஸ் லைவ். எனக்கு தெரிஞ்சு மற்ற சேனலில் எப்படி லைவ் பண்ணாங்கன்னு தெரில. ஜெயாவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் அது லைவ் கிடையாது, பட் ஆல்மோஸ்ட் 1 ஸ்டெப் பிலோ லைவ் தான். என்ன ஆமாம், ஏன் அப்படி சொல்கிறோன்னா 1 மணிக்கு ஆன் ஏர் நியூஸ், நம்ம வந்து 12 மணிக்கு ரோல் ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம படிச்சுட்டே இருப்போம். அது வந்து 12:15க்கு முடித்தா ஒரு கேசட் ஃபஸ்ட்டு கட்டு கொடுத்து அனுப்புவாங்க, எடுத்துன்னு போவாங்க இவங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 12:10க்கு ஒரு அறிக்கை வரும், இது 1 மணி புல்லட்டினில் போட சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கடகடன்னு அடிச்சு போடுவாங்க. அதில் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். இப்போ நம்மளும் எல்லாத்தையும் கட் பண்ணுங்க, அந்த 4 நியூஸ் எடுங்க, மேடமோட அறிக்கை போடுங்க, உடனே ரெடி அப்படின்ட்டு நம்மளை படிக்க சொல்லுவாங்க. இப்போ அங்கேருந்து வரும், மேடம் டைம் இல்லை மேடம், கேசட் கொடுக்கணும், அறிக்கை கவனமாக படிங்க, கவனமாக. அது படித்தே பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் கவனமாக பண்ணி ஃபுல் ஃபோக்கஸ். நம்ம அது ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்கும். ஆனால் நியூஸில் அப்படியே படிப்போம். அதில் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுவோமா, கட்னு திருப்பி போகும். அவங்களுக்கு டென்ஷன். எவ்வளோ தர சொல்கிறதுங்க, தமிழ் கூட படிக்க தெரியாது அவங்களுக்கு, இப்படி வர்றீங்களே நீங்கள், அறிக்கை கூட படிக்க தெரியலன்னா அப்புறம் எதுக்கு நியூஸ், இதை வேற கற்றுவாங்க அங்கேருந்து. ஏன்னா எல்லாருமே ப்ரெஷரைஸ்டு. கேசட் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும். அதில் இன்னும் அந்த கேசட் எடுத்துகிட்டு போகிறவங்கெல்லாம் பாதி நாள் முன்னாடிலாம் உயிரை கையில் பிடிச்ச அந்த காரை அவன் எப்படி கொண்டு போய் அங்கே சேர்ப்பாங்கிற மாதிரி இருக்கும். சில நாள்லாம் ரோட்டில் ஏதோ ஒரு இது போகும்போது ஊர்வலம்லாம் போச்சுன்னா எங்கள் கார் டிரைவர்ஸ்லாம் வண்டியெல்லாம் நிறுத்தி பைக்கில் சைக்கிளில் மாற்றி இப்படி கொண்டு போய் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி 1 o'clock நியூஸ் பார்க்குற நேரத்தில் ப்ரோமோ போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த டீம் ஃபுல்லாக அன்னைக்கு காலி. ஏன் ப்ரோமோ போகுது, ஏன் அந்த டயத்துக்குள்ளே முடிக்கலை, இப்படி கொஸ்டின்ஸ் வரும்.
ஸோ எல்லாருமே அந்த அறிக்கைக்கு வந்து ரொம்ப தயாராகி நாங்கள்லாம் ஒரு அறிக்கை 15 நிமிஷம் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அப்படி பிரேக், அடுத்த நியூஸ்க்கு போகும். இந்த மாதிரி வரும். பட் இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் வந்து நான் ஜெயால படிக்கும்போது நிறையவே இருந்தது. எல்லா சேனல்லையுமே இருந்திருக்கலாம். எல்லாருமே அந்த கல்ச்சர்லேருந்து இன்னும் மாறலைல்ல. விசேனலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது நம்மள லைவ் பேட்டர்ன் தான். நீங்கள் வந்து தப்பே இல்லாமல் தான் படிச்சாகணும். தப்பு பண்ணால் அங்கே டைம் இல்லை. அதனால எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும். சில நேரம் அம்மா அதை பார்ப்பாங்க, வேற பார்த்து அந்த இதை வேற கரெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்கு. நியூஸ் ரீடர்ஸ்க்கு கூட சில கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. சேனலுக்கு வரும், இது இவங்க பார்த்துருக்காங்க, இதை சொன்னாங்க, உங்களை மாற்றிக்கவன் நல்லதும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமும் இருக்கு. ஸோ இந்த ஜேர்னியில் தான் நான் வந்து அது ஒரு 8 இயர்ஸ் நான் வந்து ஜெயா டிவியில் இருந்தேன். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் இது. அதுக்கப்புறமா போயஸ் கார்டன்லேருந்து இங்கே மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கேயே பண்ணுறோம். எங்களுக்கு இப்போ நிறைய பேர்லாம் வேறு சேனல்லலாம் 6:30-7 மணி நியூஸ்க்கு 4:30 மணிலேருந்தே இருந்து ஒவ்வொரு நியூஸாக படித்து ஃபுல்லாக ரெடியாகிற சேனல்ஸ்லாம் இருக்குது. பட் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 ஸ்டெப் பிலோ லைவ் தான் நாங்கள் எப்பயுமே பண்ணியிருக்கோம். 1 மணிக்கு போனோன்னா 12 மணிக்கு முடிச்சு ஆரம்பிச்சிருவீங்க. ஆரம்பிச்சிருவோம். அப்படிதான். அப்புறம் லைவ் வரும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே கலைஞர் டிவி வரும்போது ஃபர்ஸ்ட் டே 1 வீக் தான். அது 1 வீக் அப்புறமே லைவ் தான் போடும். துணிஞ்சு டாயல் சார் மற்ற சேனல் லைவ் போக பயப்பட்ட டைமில் கூட இன்னைக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு சேனல்ஸ் வந்து 2007லலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 11-12 அந்த இதுக்கப்புறம் தான் வந்தது. அப்போல்லாம் யாருமே லைவ் பண்ணாத போது 24 ஹவர்ஸில் வேணால் பண்ணியிருப்பாங்க. மெயின் சேனல் லைவ் போகாத போதே கலைஞர் டிவியில் வந்து பிகினிங்கில் லைவ் போனாங்க. அது நம்ம மேலே இருக்கிற ஒரு அப்போ இருக்கிற நியூஸ் ரீடர்ஸ் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்றும் தெரில. பட் ஒரு நாளும் வந்து ஒரு பிரசவம் மாதிரி தான் சொல்லணும். அதை அப்பா டெலிவரி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டுடியோ விட்டு வெளியே வரும். நீங்கள் செய்தி வாசித்த முதல் தினம் நினைவில் இருக்கா? ரங்கராஜன் குமாரமங்கலம் மரணம், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட். இன்ஃபேக்ட் நான் ஹெட்லைன்ஸ் படித்தேன். அப்போ படிக்கும்போது அது வந்ததுன்றதுனால அதுக்கப்புறமா ஹெட்லைன்ஸை மாற்றி கொடுத்து கோ ரீடரை படிக்க சொல்லிட்டு என்னை வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் படிக்க வச்சாங்க. ஸோ அப்படி தான் அது ஆரம்பமானது. எல்லாரும் வந்து கிளாப் பண்ணாங்க. எல்லா இவங்களும் வந்து அப்படி அந்த பழைய நாள் சோபனா ரவி மேடம் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்த ஃப்ளாஸுமே ஏன் எண்டுலேருந்து வரல. நான் இந்த நியூஸ் படித்த உடனே கட் சொன்னாங்க. எனக்கு ஒரு பயமாயிடுச்சு, நம்ம முதல்ல இதையே கட் பண்ணுறாங்களேன்னு. அப்போது சொன்னது என்னன்னா, இல்லை இந்த மாதிரி முதல் நியூஸே மரண செய்தியாக படிக்க வேண்டாம், அதனால மாற்றி கொடுத்தேன்னாங்க. அது மைண்டில் ஓடிட்டு இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் டே தெர் வாஸ் நோ எரர்ஸ், 0 எரர் ரீடிங் அன்னைக்கு. அது எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. நீங்கள் செய்தி வாசிப்பாளராக இருந்தபோது பலதரப்பட்ட செய்திகளை படிச்சிருந்துருப்பீங்க. அதில் நீங்கள் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத ஒரு செய்தின்னா எதை சொல்லுங்கள்? ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா, நினச்சாலே இன்னும் கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைங்கள்லாம் வந்து கும்பகோணம் ஈரிப்பு அது அப்படி அந்த சேரில் உட்காந்து இந்த மீனிக்கு குழந்தைங்கள்லாம் கருகினதை பார்க்கும்போது இன்ஃபேக்ட் அதை படிக்கவே வரல. நம்ம வந்து எந்த எமோஷனும் இல்லாமல் தான் படிக்கணும் அப்படின்னு நினைப்போம், முடியாது, நிஜமாக முடியல. அதெல்லாம் வந்து நமக்கு அப்படியே தொண்டை அடைக்குது. அது நம்ம மத்தியானம் பண்ணும்போது தான் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ரெஷ் அந்த நியூஸாக வந்திருக்கும். அப்போ தான் பார்த்துருப்போம். அந்த விஷுவல்ஸ் எல்லாம் உள்ளோர பார்க்குறம்போது அந்த இம்பேக்டோட போய் நம்ம நியூஸ் படித்தோம் பாருங்க. அது வந்து என்னோட பிகினிங் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கரியர், அந்த ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ்க்குள்ளே மறக்கவே முடியாதுன்னா நிச்சயமாக இந்த ஒரு இன்சிடெண்ட் எனக்கு அப்படியே ஃபயராக இன்னும் அந்த நினைவஞ்சலிலாம் கொடுக்குறம்போது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. ஜெயா டிவி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நியூஸ் ஆங்கராக மட்டும் இல்லை, பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றீங்க. இப்போ நான் பண்ணுற வேலையை கூட அங்கே நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் சார், எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணுறோன்னா ஒரு ஹோஸ்ட் வந்து ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் கம்ப்ளீட்லி த கெஸ்ட். ஐயோ நான் நல்லெல்லாம் சொல்ல நினச்சேனோ எல்லாம் சொல்லிட்டேன் மேடம் அப்படி சொல்லிட்டு போகணும்னு நினைப்பேன் ஒரு கெஸ்ட். முதல்ல யாரை நேர்காணல் பண்ணீங்கன்னு நினைவு இருக்கா? ஹாப்பி நியூஸ். ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை பாலச்சந்தர் சார் டு ஸ்மால் ஸ்க்ரீன். ஸோ ஐ ரியலி இஸ் மை குரு. அழுகணும் அப்படின்னா கண்ணில் இவ்வளோ தண்ணி இருக்கணும், இப்போ கீழே வரணும், அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள். பட் ஒரு டைமில் இப்பயும் நான் சொல்வேன், அவர் என்னை வேல்யூ பண்ண அளவுக்கு நான் வேல்யூ பண்ணவே இல்லை அவரை என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.